इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् माला 15வது श्लोकम या वज्रिणी भवति शंकर शंखिनीया मुद्राचया कमलिनी भरतोपदिष्टा ताभिर्भवन्ति अभिनयाः विबुधान्तराणां मौलिस्पृशा करपुटांजलि मुद्रया இங்க நமஸ்காரங்கிறது பரமேஸ்வரனுக்குத்தான் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரமாணம் காண்பிக்கிறார். என்ன பிரமாணம்னு சொன்னா, இந்த நாட்டிய சாஸ்திரம் இருக்கே பரதநாட்டியம், அந்த சாஸ்திரத்திலே பல முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கு. வஜ்ரிணி, சங்கினி, கமலினி இப்படி எல்லாம் முத்திரை சொல்லிருக்கு. இந்த முத்திரைகள்லாம் யாருக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்திரனுக்கு ஒரு வஜ்ரிணி முத்திரையா. அதே மாதிரி சங்கினிங்கிறது பிரம்மாவுக்கா. கமலினி, சங்கினி கமலினிங்கிறது பத்மின்யா தரிசே பிரம்மாவுக்கு. அதே மாதிரி சங்கினிங்கிறது விஷ்ணுவுக்கு. ஆனா சிவனுக்கு என்ன சொல்லிருக்கு? பரத மௌலிஸ்புருஷா கரப்புட்ட அஞ்சலி முத்ரையாத். அதாவது தலையிலே 2 கைகளையும் இப்படி கூப்பி வச்சுக்கிறது இருக்கு. இந்த முத்திரையை சொல்லிருக்கு. ஆஹா, இந்த முத்திரை எதை குறிக்கிறது? நமஸ்காரத்தை தானே குறிக்கிறது. ஆக உனக்கு முத்திரை சொல்லணும், அதாவது பகவான் சிவனுக்கு சொல்லக்கூடிய முத்திரை நமஸ்கார ரூப முத்திரையாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான அசாதாரணமான அந்த புஷ்பமோ ஆயுதமோ அதை பத்தின முத்திரையாக இருக்கிறதுனாலே உனக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டா, இந்த நமஸ்காரம் உனக்கு சேர்ந்தது. இல்லைன்னா எல்லாருக்கும் பொதுவானதாக நமஸ்காரம் இருந்ததுன்னா அந்த நமஸ்காரம் சிவனுக்கு விசேஷமா முத்திரையா வச்சுக்க வேண்டியது இல்லையா, வச்சுக்க முடியாது. அதனால அந்த சாஸ்திர பிரகாரமும் நீதான் அந்த நமஸ்காரத்துக்கு உரியவன் அப்படிங்கிறது சித்தமாகிறது. நீ இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஹே சங்கர பரதோபதிஷ்டா. அந்த பரதநாட்டியம்னு சொல்றாங்க. பரத முனிவர் செஞ்ச சாஸ்திரம் அவரால இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வஜ்ரிணி இது யா முத்ரா பவதி வித்யதே. அதே மாதிரி சங்கினி, கமலினி இதிச்ச இந்த மாதிரி பேருள்ள முத்திரைகள் இருக்கு. அந்த முத்திரைகள்னாலே விபுதாந்தராணாம் சக்கர விஷ்ணு பிரம்மணாம் கிரமேண அபிநயாக பவந்தி. சக்கரனா இந்திரன் விஷ்ணு பிரம்மா இவாளை பத்தி சொல்லும் போது அபிநயத்தை இந்த முத்திரைகளை கொண்டு அபிநயம் பண்ணி காமிப்பா. ஆனா உனக்கு தே மௌலிஸ்பிருஷா சிரசி ஆசீனையா கரப்புட்ட அஞ்சலி முத்ரையா, அதாவது நமஸ்கார முத்ரையா அபிநயம். நான் சிவனை சொல்லும் போது, சிவனை காண்பிக்கும் போது நமஸ்காரம் பண்ணி காமிக்கும். தசாச்சோத்தம் பரத சாஸ்திரே. இதுக்கு இந்த பரத சாஸ்திரமே எடுத்து சொல்றார். வஜ்ரண்யா முத்ரையா சக்கரம் பத்மின்யா தர்சயேத் விதிம் சங்கின்யா கேசவம் ருத்ரம் சிரஸ்ய அஞ்சலி முத்ரையா. அதாவது வஜ்ரணிங்கிறது அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால வஜ்ரணி முத்ரையாலே இந்திரனை காண்பிக்கணுமா. பத்மின்யா தரிசனே வித்தும், பிரம்மாவுக்கு கமலாசனான்னு பேரு. அதனால அந்த கமலத்தை காண்பித்தா, அந்த முத்திரையை காண்பிச்சா அது பிரம்மாவுக்கான். சங்கின்யா, சங்கம் முதறதுங்கிறது விஷ்ணுவுடைய முத்திரை. கையில சங்கம் வச்சுட்டு இருக்காரு. ஆனா சங்கின்யா கேசவம். ருத்ரனை எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, சிரசி அஞ்சலி முத்ரையா, தலையில 2 கையும் நமஸ்காரம் பண்ற மாதிரி வச்சுட்டு காமிக்க வேண்டியது. இந்திராதீனாம் ஆயுத முத்ரையா அபிநயே தத்வத் பரமேஸ்வரஸ்யாபி திரிசூலாதி ஆயுத விசேஷேன அபிநயித்தவ்யே. இந்த ஞானஸ்திரத்துல இப்படி ஒரு பாகம் இருக்கு, நல்லா இருந்ததுன்னு தோணுது, அதனால எழுதிட்டேன். பரமேஸ்வரனுக்கும் திரிசூலம் காண்பிக்கலாமோ, இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை காண்பிக்கிற வஜ்ரமுத்திரை மாதிரி பரமேஸ்வரனுக்கு திரிசூலத்தை சொல்லிவிடலாம், வேற யாருக்கும் இல்லை. ஆனா அப்படி சொல்லல. அந்த முத்திரை என்ன சொல்லியிருக்காரு பரதர்? தத் விஹாய நமஸ்கார முத்திரையா அபிநயா கிருதா. நமஸ்கார முத்திரையை தான் காமிச்சிருக்கு. இப்ப அதுலயே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அத்தோபி தஸ்யைவ நமஸ்காரஹ இது அதிதராம் ஸ்புடம் பவதி. நமஸ்காரங்கிறது அவரை சேர்ந்தது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரியும். ஏவம் ஈஸ்வர ஏக
லக்ஷணத்தையா நமசாம் பிரமாண சித்தே. நமஸ்காரங்கிறது ஈஸ்வரனுக்கு மாத்திரம் உள்ளது அப்படிங்கிறது இப்ப பிரமாணத்தால சாதிச்சுட்டார். இப்போ அந்நிய தேவாக ஜனைர் தத்தான்யபி நமாம்சி ஸ்வீயதையா கிரஹீத்தும் நசக்னுவந்தி. இது ஒரு புது விஷயமா இருக்கு. நீங்க மற்ற தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அந்த தேவதைகள் அந்த நமஸ்காரத்தை தனக்குன்னு சொல்லி வாங்கிக்காது, தனக்காக்கி கொண்டு அதை வாங்காது. அது பரமேஸ்வரனுக்கே போய் சேரும்படியாக வாங்கி இங்கேருந்து வாங்கி அங்க கொடுத்துருவோம். அதனால எந்த தேவதைக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணாலும் அந்த நமஸ்காரம் அந்த தேவதை தனக்குன்னு சொல்லி வாங்கிக்காது. அதை இங்க சொல்ற. தத்தன் நமஹ கிமபின்னு பாடம் இருக்குன்னு தெரியுது. கிமபி சுஷ்ரும தேவதாபியः வாம் அந்தரேண நமசாம் அவசான பூமிம் தாஹ தத் கிரஹீதும் அனலம் நஹி கஷ்டிதிஷ்டே சோரோபநீதமிவ தாரயித் கிரீடம். தத்தம் நமஹ கிமபி சுஷ்ரும தேவதாபியः வாம் அந்தரேண வாம் நமசாம் அவசான பூமிம் அந்தரேண. நமஸ்காரத்துக்கெல்லாம் கடைசியில போய் சேரக்கூடிய இடம் நீதான். உன்னை விட்டுட்டு மற்ற தேவதைகளுக்கு நமஸ்காரம் ஏதாவது பண்ணினால் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த நமஸ்காரத்தை தாக அந்த தேவதைகள் கிரஹீத்தும் அநலம், அந்த தேவதைகள் அந்த நமஸ்காரத்தை வாங்கி கொள்ளாதான். தனக்கு நீங்க பண்ணிடுவே, ஆனா பண்ணினது அந்த தேவதை வாங்கிக்காது. ஏன்? நஹி கஷ்டிதீஷ்டே சோரோபநீதம் இவ தாரயித்தும் கிரீட்டம். இந்த கிரீட்டம் தாரணம் பண்ண வேண்டியது ராஜா மகாராஜா சார்பமா அவன் தாரணம் பண்ணிக்க வேண்டியது. ஆனா அந்த அவனுடைய கிரீட்டத்தை ஒரு திருடன் திருடின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ, திருடன் திடீர்னு வந்துட்டான்னு சொன்னா அத அந்த பெரிய ராஜா தாரணம் பண்ணிக்க வேண்டிய அந்த இதை திருடன் தாரணம் பண்ணிக்க முடியாது. அதை மறைச்சுதான் எங்கேயாவது வச்சுட்டு இருப்பானே தவிர அதை தாரணம் பண்ணிட்டு வெளியில காமிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த சாமர்த்தியம் திருடனுக்கு இல்லை. அந்த அந்த வஸ்து ஆறுகிட்ட இருக்கணும்னா ஆறு போட்டுக்கலாம்னா ராஜா தான் போட்டுக்கணும், திருடன் போட்டுக்க முடியாது. அதனால ஒரு திருடன் அந்த இதை எடுத்துன்னு வந்துட்டான், கிரீட்டத்தை எடுத்துன்னு வந்துட்டான்னா அவன் போட்டுக்கிறதுதான் எடுத்துட்டு வர மாட்டான், வேற ஏதாவது உபயோகப்படுத்தி அதுல இருந்து பைசா பாக்குறதுக்கு பார்ப்பான். அதுதான். அது போல இந்த நமஸ்காரம் நீங்க கொடுக்கறது மற்ற தேவதைகள் எடுத்துக்காது. அது அது எங்க போய் சேரும்னா சிவனுக்கு தான் போய் சேரும், அவனுக்கு தான் அது உச்சிதமானது அப்படின்னு. தேவதாபியா பிரம்மாதிபியா தத்தம் அப்பி நமஹாங்கிறதுல தத்தம் கிமபி நமஹா சுஷ்ருமா. எந்த நமஸ்காரமா இருந்தாலும் அதை பத்தி நாம ஸ்ருதி சொல்லி கேட்டு இருக்கோம். என்ன சுஷ்ருமானா ஸ்ருதி சொல்றதான். ஸ்ருதவந்தா என்ன ஸ்ருதி? நமோ பிரம்மணே நமோ அஸ்வக்னயே நம பிருத்திவி நம ஓஷதீபியா நமோ வாச்சே நமோ வாசஸ்பதே நமோ விஷ்ணவே பிருஹதே கரோமி இத்தியாதி ஸ்ருதிபியா வயம் ஸ்ருதவந்தா. இந்த வாக்கியத்துல எத்தனை பேருக்கு நமஸ்காரம் சொல்லியிருக்கு? பிரம்மாவுக்கு நமஸ்காரம், அக்னிக்கு நமஸ்காரம், பிருத்திவிக்கு நமஸ்காரம், ஓஷதிகளுக்கு நமஸ்காரம், வாக்குக்கு நமஸ்காரம், வாசஸ்பதிக்கு நமஸ்காரம், விஷ்ணுவுக்கு நமஸ்காரம், இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கு. இந்த நமஸ்காரங்கள்லாம் இப்ப யாருக்கு போய் சேரும்னு கேட்டா, நவசாம் அவசான பூமியின் துவாம் அந்தரேன அப்படின்னா துவாம்பினா இந்த நமஸ்காரங்கள்லாம் போய் சேரக்கூடிய கடைசி இடமா இருக்கிறதுனாலே உன்னை விட்டுட்டு இவாளுக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. தாம்பினா தேவதாக தத்து நமஹ கிரஹீத்தும் ஸ்வீகர்த்தும் அனலம் ந அசமர்த்தா. நானே அந்த நமஸ்காரத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த நமஸ்காரத்தை தனதாக்கி கொள்ள முடியாதவர்கள் மற்ற தேவதைகள், அதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள். கி யஸ்மாத் காரணாத், ஏனென்றால் கஷ்டிதபி நமஸ்காரம் அந்த நமஸ்காரத்தை சோரோபநீதம் கிரீட்டமிவ சார்வபௌமேன தாரியம் கிரீட்டம் தாரயித்தும் க்ஷுத்ரஹ யதா நேஷ்டே ந பிரபவதி. சார்வபௌமனான ராஜா தாரணம் பண்ண வேண்டிய அந்த கிரீட்டத்தை ஒரு அல்பம் திருட்டுத்தனமா கொண்டு கொடுத்து அதை தாரணம் பண்ண சொன்னால் யாரும் தாரணம் பண்ணிக்க மாட்டான். அது தன்னோடதான் பண்ணிக்க முடியாது. எப்படி வந்ததுன்னு பிரச்சனை வரும். அது இவனே தாரணம் பண்ணிக்க முடியாது, ராஜாவாயிட்டாதான். அத போல இந்த நமஸ்காரத்தை அந்த தேவதைகள்னால எடுத்துக்கொள்ள முடியாது. யதா நேஷ்டே ந பிரபவதி. அது போல அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரணம் இங்க சொல்றார். அந்யவன்யம் உபதிஷ்டமானான்யபி நமாம்சி மகேஸ்வரே ஏவ விஸ்ராமியந்தி ந மத்தியே பலம் பிரயச்சந்தி. அது பிரயோஜனம் இல்லை. மற்ற தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் கூட அந்த நமஸ்காரங்கள்லாம் அங்க போகாம
அது மூலமா அந்த தேவதைகள் மூலமாக அவருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனுக்கு போய் சேரும். அந்த மகேஸ்வரேவ விஸ்ராமத்தை அங்க போயிட்டு தான் நிற்குமா, அங்க போய் நிற்கும். மற்ற தேவதைகளுக்கு மத்தியில அது நின்னுதுன்னா பலம் கொடுக்காது, பலம் இல்லாத போயிடும். மத்தியே பலம் பிரயச்சந்தி. இது கீதையில கூட இந்த மாதிரி விஷயம் இருக்கு. மற்ற தேவதைகளை பக்தியோட நமஸ்காரம் பண்றவாலாம் என்னத்தான் நமஸ்காரம் பண்றா தெரியாம அங்கிட்டு சொல்லியிருக்காரு, பூஜை பண்ற அர்ச்சந்தின்னு சொல்லியிருக்காரு. யஜந்தி அவிதி பூர்வகம், நான் தான் உள்ள இருக்கேங்கிறது தெரியாமலே அந்த மாதிரி பூஜை பண்ற ஆராதிக்கிறார்கள். தசாச்ச மருதா பிரஸ்துத்திய பஹ்பரிச்சாக சமாமனம். ரிக்வேதத்துல மருத்துகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு, அதுல இந்த விஷயம் இருக்கு. ஸ்தோமம் போ அத்ய ருத்ராய சிக்வசே க்ஷயத்வீராய நமசா விதிஷ்டன ஏபி சிவ ஸ்வவான் ஏவயாவபிர் திவஸ்ரீசக்தி ஸ்வயசாக நிகாமபிஹி இது. ஏ மருதா, மருதகான்னு சம்போதனம். ஏ மருத்துகளே, ஸ்தோமம் ஸ்தோத்திரம், ஸ்தோமம்னா ஸ்தோத்திரமா, வஹானா யுஷ்மாக்கம் உங்களுக்கு, சிக்வசே சக்தாய நிகிரகானுகிரக க்ஷமாய, ஸ்தோத்திரம் பண்றது உங்களையும் நிகிரகானுகிரகம் பண்ணி உங்களுக்கும் சிக்ஷகராக இருக்கக்கூடிய க்ஷயத்வீராய, க்ஷயந்தி நிவசந்தி வீராக வீரபத்ராதயா கணா யமாசிரித்ய க்ஷய நிவாசகத்யோஹ இதி தாதுஹு தஸ்மை ருத்ராய. அதாவது வீரபத்ராதிகள்லாம் யாரை ஆசிரியத்திருக்காரோ அந்த ருத்ரனுக்கு தான் நாங்க நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த ருத்ரன் உங்களெல்லாம் கூட நியமனம் பண்ணக்கூடியவராக இருக்கார். அவருக்குதான் நமஸ்காரேன சஹார்சே திருத்தியா யுதிஷ்டன ஸ்தோத்திரத்தையும் கொடுக்கிறோம். நாங்க ஸ்தோத்திரம் பண்றதோ நமஸ்காரம் பண்றதோ இது எல்லாமே அந்த சிவனுக்காகத்தான் அப்படிங்கிறது இந்த மந்திரம். யுதிஷ்டனா, அதனால நீங்களும் அப்படியே பண்ணுங்க. வஹா திசத்தான்னு இருக்கு. ஏ மருத்தகா, மருத்துகளே, நீங்களா ஸ்தோத்திரம் பண்றதோ நமஸ்காரம் பண்றதோ எல்லாம் சிவனையே பண்ணுங்கோ, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அவரையே நமஸ்காரம் பண்ணுங்க. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, ஏபிஹி ஸ்துதி நமஸ்காரைஹி. முதல்ல ஏகவச்சனம் இருக்கு நமசான்னு, இப்ப பகுவச்சனம் வந்து கொடுத்து அது எப்படி வந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார். ஏகவச்சனோபாத்தையோரபி ஸ்துதி நமஸ்காரையோகோ நானாரூபத்வாது ஏபிஹி இது பகுவச்சனம். அப்படி இந்த இடத்துல ஏகவச்சனமாதான் இருக்கு, ஆனா அது ஜாத்தியக வச்சனம் வச்சுக்கணும். இதுல பல விதமான ஸ்துதிகள் உண்டு, பல விதமான நமஸ்காரங்கள் உண்டு. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்றது பகுவச்சனம் போடுறது தப்பு இல்லை. அதனால தைஹி அசாதாரண பூத்தை ஸ்வவான் சுவாமி, இவர்களுக்கு அசாதாரணமான சுவாமி யாரு, யாருக்கு அந்த ஸ்துதி யாருக்கு போய் சேரும், நமஸ்காரம் யார போய் சேரும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்வவான் சுவாமி ருத்ரன் தான். அவர் எப்படி இருக்கார், ஸ்வயசாக அனன்ய சாதாரண யசாக, வேற யாருக்கும் இல்லாத ஒரு கீர்த்தி அவருக்கு இருக்கு. ஏவயாவபிஹி, அது அப்படின்னு ஒரு பதம் இது. ஏதவ்யாக காமாக தேஷு யாவபிஹி ஆபதத்பிஹி காமே காமே சமாபதத்பிஹி இத்யர்த்தः. அதாவது இவ எப்ப ஆசைப்படுறாளோ உடனே அந்த காமம் ஆசைப்பட்ட விஷயம் சேருமா. நிகாமபிஹி நிதராம் காமைஹி, அந்த மாதிரி இதெல்லாம் தேவலோகத்தை வர்ணிக்கிறா. அவ நினைச்சாலே அவ நினைச்சது சேர்ந்துரும். சங்கல்பாதேவாஸ்ய பிதரஸ்தமுத்திஷ்டந்தி மாதரஸ்தமுத்திஷ்டந்தி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டவெல்லாம் திவஹான தேவாகா தான் யுஷ்மான் சிவக்தி சயோஜயதி காமை சயோஜயதி. அவருடைய யசஸ் இருக்கே, அதை நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன பண்றதுன்னா நீங்க உங்களுக்கு அபிஷ்டமான காமங்களோடு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்றது. அதனால அவருக்கே நமஸ்காரம் பண்ணுங்கோ. அயம் பாவஹா, ஹே மருதஹா, யுஷ்மதுத்தேசேன அஸ்மாபிஹ கிரியமானானி ஸ்தோத்ராணி சர்வா நவாம்சிச்சு ருத்ராய பிரயச்சத. இந்த சப்தார்த்தம் இப்ப சொன்னது, இதோடைய தாத்பரியம் சொல்றார். மருத்துகளை பார்த்து எதுக்காக இவா சொல்லணும்னு கேட்டா, ஏ மருத்துகளே, இப்ப நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரம் அதே மாதிரி இந்த நமஸ்காரம் இது எல்லாத்தையும் அந்த ருத்ரனுக்கு போய் சேர்ப்பிக்கவும் உங்களுக்காக நேரம் இல்லை, உங்களுக்கு இல்லை. அது யுஷ்மதுத்தேசேன அஸ்மாபிஹ கிரியமானானி ஸ்தோத்ராணி நவாம்சிச்ச ருத்ராய பிரயச்சத, அவனுக்கு கொடுத்துருக்கோம். யைஹி ஸ்துதி நமஸ்காரைஹி ஸ்வவான் ஈஸ்வரஹ, இதுதான் அவருக்கு போய் சேர்ந்து கொடுக்குறான். இது அவருடைய சொத்து. இது ஸ்வவான் சுவாமி, அவர் தான் இந்த நமஸ்காரங்களுக்கோ ஸ்தோத்திரங்களுக்கோ. அவர் அதனால என்ன பண்ணுவார்னா தத்தத் அபேட்சிதைஹி பலைஹி தேவான் பவாதிருஷான் சயோஜி, உங்களுக்கு தேவையான பலத்தெல்லாம் அவர் உங்களுக்கு சேர்ப்பிக்கிறார். அஸ்மாத் அந்நிய விஷயானாம் அப்படி நமசாம் ஈஸ்வரே ஏவ பரியவசானம். அதனால யாருக்கு மருத்துவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அது ஈஸ்வரனுக்கு போய் சேர்ந்து விடுறது அப்படின்னு இதுல தெரியுது.
யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் ருத்ரனுக்கு போய் சேரும். ஏவம் அந்நிய விஷயானாம் அப்படி ஸ்துதி ஜாதானாம் ஈஸ்வரைக்க பரிவசானதா திருஷ்டவியா. இதே விஷயத்துல நீங்க வேற இதோட ஸ்தோத்திர தேவதைய ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அது ஈஸ்வரன் கிட்ட போய் சேர்ந்து ஈஸ்வர ஏவ பரிவசானம் ஆயிடும். ஸ்துதி நமஸ்காரையோகோ ஏக விஷயத்துடைய யார ஸ்தோத்திரம் பண்றோமோ அவரை தான் நமஸ்காரம் பண்றோம். ரெண்டுமே ஒரு இடத்துக்கு போய் சேரும். இந்த விஷயத்த சொல்லியிருக்காராம் காளிதாசன். சசாச்சோக்தம் சர்வஜ காளிதாசேன அஸ்தோது ஸ்தூயமானஸ்ய வந்தியஸ்ய அனன்ய வந்தினஹ குமார சம்பவம் நினைக்கிறேன் இத்தியாதி. ஸ்வயம் அந்நிய ஸ்தோதா நபவதி அஸ்தோதா. அவர் யாரையும் ஸ்தோத்திரம் பண்றது இல்லை, ஏன்னா அவருக்கு எதுவும் ஆக வேண்டியது இல்லை. தஸ்ய கிந்து ஸ்தூயமானஸ்து சர்வஸ்துத்தியஸ்ய எல்லாரும் அவர் நமஸ்காரம் பண்றார், ஸ்தோத்திரம் பண்றார். அதே சமயத்துல வந்தியஸ்ய அனன்ய வந்தினா ஸ்வயம் அந்நியம் நவந்ததே இது அனன்ய வந்தினா இத்தியாதி. அவர் வந்தியராக இருக்கார், எல்லாரும் அவர் நமஸ்காரம் பண்றார், ஆனா அவர் யாரையும் நமஸ்காரம் பண்றது இல்லை, அந்த மாதிரி இருக்காருன்னு வர்ணிச்சிருக்காரு சுவாமி. ஏதத் அபிப்பிராயேண கஷ்யபே பூதாதிபதித்வேன சம்ஸ்துதே சர்வம் தே நமஹ இதி ஸ்ருதிஹி ததிதம் உக்தம் இதி ஸ்ருதிஹி அப்படின்னு நிறுத்தணும். அதாவது இதே அபிப்பிராயத்துலதான் அந்த கஷ்யப்பான இவர் பகவான் தான் சொல்றார். சர்வபூதங்களுக்கும் அதிபதியாக சொல்லப்பட்ட அந்த கஷ்யப்பரை சொல்லும் போது சர்வம் தே நமஹா எல்லா நமஸ்காரம் ஒன்னா சேர்ந்தது ஸ்ருதி சொல்றது. இத மனசுல வச்சுதான் இந்த ஸ்லோகத்துல நமசாம் அவசான பூமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல போட்டு நமஸ்காரங்களுக்கெல்லாம் கடைசி போக்கிடமாக இருக்கு. எங்க போய் சேரும்னா இங்கதான் போய் சேரும். அப்ப இங்க ஒரு கேள்வி, எல்லா நமஸ்காரம் சிவனுக்கு போய் சேருங்கிற, ஆனா ஒரு ஸ்மிருதி எல்லாம் விஷ்ணுவுக்கு போய் சேரும்னு வேற சொல்லியிருக்கு. திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்து ரெண்டுக்கும் விரோதம் வருதுன்னு ஒரு சங்கை. நானும் ஆகாஷாத் பதித்தம் தோயம் யசா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி இது கேசவஸ்ய நமஸ்கார பரிவசான பூமிதா உக்தா. ஆகாசத்திலேருந்து மழை பெஞ்சு விழுற ஜலம் இருக்கே, அது எங்க கடைசியில போக வேண்டிய இடம் அது அப்படின்னு கேட்டா கச்சதி சாகரம் சமுத்திரத்தில் போய் விழுந்துடும் நதி ரூபமாக. அதே மாதிரி சர்வதேவ நமஸ்காரா எந்த தேவதைக்கு நமஸ்காரம்னாலும் அத்தனை நமஸ்காரமும் கேசவம் பிரதிகச்சதி கேசவனை போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க ருத்ரனை போய் சேரும் சிவனை போய் சேரும் சொல்றேன்னு கேட்டா அது சொல்ல சத்தியம். ததாபி அஸ்ய வச்சனஸ்ய ஸ்மிருதித்வேனா. இப்ப நீங்க காமிச்ச வச்சனம் என்னது? இது ஸ்மிருதி வாக்கியம்னா புராண வாக்கியம். நான் சொன்ன வாக்கியம் தோமம்பகாங்கிறது தோமம்பகா இத்தியாதி ஸ்ருதி விரோதா, அது ஸ்ருதி வாக்கியம். அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? சிவனுக்கு போய் சேருங்கிறது நமஸ்காரம். ஸ்மிருதி விஷ்ணுக்கு போறோம்னு சொல்றது. அப்ப எதை எடுத்துக்கலாம்? மீமாம்சா நியாயம் என்ன சொல்றோம்? விரோதாதிகரண நியாயேன சர்வவேஷ்டன ஸ்மிருதிவது அப்பிரமாண்யம் வக்தவியம். அதனால ஸ்ருதிக்கு நேர் விரோதமா இருக்கிறதுனாலே இந்த ஸ்மிருதிய பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு திருஷ்டாந்தம் சர்வவேஷ்டன ஸ்மிருதிவது. ஔதும்பரின்னு ஒரு அத்தி மர கட்டை ஆஷ்டம் அங்க வச்சிருப்பா இந்த சாமகானம் பண்ற இடத்துல. அதை ஒரு துணியால வேஷ்டனம் பண்ணணும்னு சொல்றது, வஸ்திரத்தினால வேஷ்டனம் பண்ணி சுத்தி வச்சுடணும் அப்படின்னு சொல்றது ஔதும்பரி சர்வா வேஷ்டைத்தவ்யான ஸ்மிருதி வாக்கியம். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது? அதை தொட்டுண்டு உத்காசா கானம் பண்ணணும்னு சொல்றது. துணியால சுத்தி விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் ஔதும்பரியை தொட முடியாது. அதனால இந்த சர்வவேஷ்டன ஸ்மிருதியானது அந்த ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கிற காரணத்தினாலே ஸ்ருதி மூலகமாக இருந்தா தான் ஸ்மிருதிக்கு பிராமாண்யம் அப்படிங்கிறது இதுக்கு முன் அதிகரணத்துல தீர்மானம் பண்ணினத்தினாலே இந்த விரோதாதிகரணத்துல என்ன சித்தாந்தம் பண்றாருன்னா, சாட்சாத் ஸ்ருதிக்கே விருத்தமாக ஸ்மிருதி இருக்கும் பட்சத்துல அதை பிரமாணமாக தர்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியாது சொல்லிட்டார். அதே நியாயத்தை இங்க கொண்டு வர வேண்டியது, நான் சொன்னது ஸ்ருதி, நீ சொல்றது ஸ்மிருதி அப்படின்ட்டார். ததாஹி அதை சொல்ற விரோதே துவரபேக்ஷம் ஸ்யாத் அசசிஹ்ய அனுமானம். இதுதான் ஜெய்மினி அப்படின்னு சூத்திரம் என்ன சொல்றார்? இது ஜோதிஷ்டோமே மகாவேத்யாம் சதோ நாமகஸ்ய கசிச்சித் மண்டபஸ்ய மத்தியே காச்சித் ஔதும்பரி சாகா நிகன்யதே. ஜோதிஷ்டம்ங்கிறது சோமயாகம், அதுல பெரிய மகாவேதி இருக்கு. அதுல சதோ மண்டபம், சதஸ்ன்னு ஒரு சின்ன மண்டபம், அந்த மண்டபத்துக்கு மத்தியத்துல ஒரு ஔதும்பர சாகை அதை நட்டு வச்சிருப்பா. அஸ்யாஷ்ட வாசசா வேஷ்டனம் ஸ்மரிதி. அந்த ஔதும்பரின்னு அதுக்கு பேரு. அதை ஒரு வஸ்திரத்தினால
நல்லா மூடி வச்சிட வேண்டியது, சுத்தி வேஷ்டனம் பண்ணிட வேண்டியது இப்ப சொல்றது ஸ்மிருதி. ஔதும்பரி சர்வா வேஷ்டைத்தவ்யா இது ஸ்மிருதி. இது வந்து ஸ்மிருதி வாக்கியம். ஔதும்பரியும் ஸ்பிருஷ்டுவா உத்தாயே, அதை தொட்டுன்னு உத்தாரம் பண்ணுது. ஔதும்பரியை தொட்டு ஔதும்பரி மேல படணும், உத்தாத்தா மேல உத்தாரம் பண்ணும்போது, தானம் பண்ணும்போது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. தத்திர சம்சய ஏஷா ஸ்மிருதி பிரமாணன்னவா. ஸ்மிருதி வாக்கியம் இருக்கே, இது தர்ம பிரமாணமாக எடுத்துக்கலாமா கூடாதான்னு சந்தேகம் வருது. தத்திர பூர்வாதிகரணே அஷ்டகாः கர்த்தவ்யாः இத்யஸ்யா ஸ்மிருதேः மூலவேதானுமாபகத்வேன பிராமாண்யம் உக்தம். அதிகரணம் ஸ்மிருதிகரணம் பேரு. ஸ்மிருதி பிராமாண்யாதிகரணம். அது பல ஸ்மிருதி வாக்கியங்களை தர்ம பிரமாணமா எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, இது வேத மூலத்தான்னு வச்சுக்கோன்னா. ஏன் அப்படி எப்படி எதை வச்சு சொல்றதுன்னு சொன்னா, இந்த ஸ்மிருதி எல்லாம் பிரணனம் பண்ணிடுவா வந்து வேத வித்துகள் தான் பண்ணிருக்கா, வேதம் படிச்சவா, வேதம் தெரிஞ்சவாளாத்தான் இந்த ஸ்மிருதி கிரந்தத்தை எழுதியிருக்கா. அதனால வேதம் மூலமாக தெரிஞ்சின்ற விஷயத்த அவ நமக்கு ஸ்மிருதியா கொடுத்துருக்கா. அதனால ஸ்ருதி மூலகமாக இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்மிருதி தர்ம பிரமாணம்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப என்ன ஆச்சு, இதுவும் ஸ்மிருதி தான், ஆனா பிரத்யக்ஷ வேதத்துக்கே விருத்தமா இருக்கு. அப்படி இருக்கிறதே இத மூல வேத பிரமாணம் சொல்ல முடியுமா? இதுக்கு விருத்தமான வேத பிரமாணம் தான் இப்ப இருக்கு. ஆகையாலே இந்த ஸ்மிருதிக்கு பிராமாண்யம் கிடையாதுன்னு இந்த 2வது காரணத்துல பிரத்யக்ஷ ஸ்ருதிக்கு விருத்தமா இருந்தால் ஸ்மிருதிக்கு பிராமாண்யம் கிடையாதுன்னு நியாயத்தை சொல்றார். அப்ப இந்த பூர்வபக்ஷம் என்ன சொல்லணும், ஸ்மிருதிக்கெல்லாம் பிராமாண்யம் சொல்லிட்டியோனா, வேத மூலகம் வேத வித்துகள் தான் இந்த ஸ்மிருதியை எழுதியிருக்க. இந்த ஸ்மிருதி அதே மாதிரிதான் வேத வித்து எழுதின ஸ்மிருதி தான். அதனால இதுவும் வேத மூலகம், இதுவும் பிரமாணம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். இது ஔதும்பரி சர்வாவேஷ்டை திவ்யாங்கிறது. இது பூர்வபக்ஷ. ஔதும்பரீம் ஸ்பிருஷ்டா உத்காயேதி பிரத்யக்ஷ வேதவச்சனேன ஸ்பர்ஷோ விதீயத்தே. இது நேர பிரத்யக்ஷ சுத்தமான வேதவச்சனம். ஔதும்பரியை தொட்டு தானம் பண்ணணும் அப்படின்னு. சர்வ வேஷ்டனே ஸ்பர்ஷ சம்பவம். மொத்தமா துணியால அதை வேஷ்டனம் பண்ணிவிட்டா மேல ஔதும்பரி பட முடியாது, காஷ்டம் படாது இல்லையா? அதனாலே விரோதம் வந்தது. அதனால பிரத்யக்ஷ வேதவச்சனேன ஸ்பர்ஷோ விதீயத்தே நச்ச சர்வ வேஷ்டனே ஸ்பர்ஷ சம்பவதி. அதனாலே மூல வேதானுமாபகஸ்ய அப்பிராமாண்யம் உக்தம். வேத அனுமாபகஸ்ய அப்பிராமாண்யம் உக்தம் சொல்றாரு. இதுக்கு மூல வேதத்தை அனுமானம் பண்ண முதல்ல பூர்வாதிகரணத்துல எது மூல வேதத்துக்கு அனுமாபகமாக இருக்குமோ, அதாவது வேத வித்துகள் எழுதின ஸ்மிருதி வேதத்தை பார்த்துதான் எழுதியிருப்பா. அதனால இதுக்கு இந்த விஷயத்துக்கு மூலம் வேதத்துல இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு புத்தியை ஏற்படுத்துறது. அதனாலதான் ஸ்மிருதி பிரமாணம்னு பூர்வாதிகரணத்துல சொல்லப்பட்டது. ஏனைவன் நியாயேன, வேதத்தை மூலமாக கொண்டிருந்தால் பிரமாணம், வேதத்துக்கே விரோதமா இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம், அப்பிரமாணம்னா ஆயிடும். ஏனைவன் நியாயேன காலாத்தியாபதிஷ்டம் பாதிதம்னு அர்த்தம். காலாத்தியாபதிஷ்டம்னு சொல்றது வழக்கம். இது வந்து பாதிதம் ஆயிடுத்து. ஏன்னா பிரத்யக்ஷ ஸ்ருதிக்கே இது விரோதமா பேசியிருக்கு. தஸ்மாத் விப்ரலம்பக வாக்கியவத்து. விப்ரலம்பகன்னா ஏமாத்துறோம், பொய் சொல்றோம், ஏதாவது சொல்லி ஏமாத்தி அதை கேட்டு ஏமாந்து போறதை பார்த்து ரசிக்கிறோம். அந்த விப்ரலம்பகனுடைய வாக்கியம் வந்து அப்பிரமாணம். அத போல நிர்மூலா சர்வவேஷ்டன ஸ்மிருதி அப்பிரமாணம். இந்த சர்வவேஷ்டன ஸ்மிருதிக்கு பிராமாண்யம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சத்தின்னு சொன்ன ஸ்மிருதி இருக்கே, இதுக்கும் பிராமாண்யம் கொடுக்க முடியாது. ஏன்? எல்லா தேவ நமஸ்காரமும் சிவம் பிரதிகச்சத்தின்னு வேதம் சொல்லுது, ரிக்வேதம் பிரத்யக்ஷ வேதம் சொல்லு அப்படிங்கிறாரு. அத்வத்து கேசவ நமஸ்கார பரியவசான ஸ்மிருதிரபி அப்பிரமாணம். அதனால இது ஈஸ்வரஸ்யைவ துதி நமஸ்கார பரியவசார பூவிதா அங்கீகாரியா இது சித்தம். அதாவது இந்த ஸ்துதி பரியவசானம், ஸ்துதி எல்லாம் எங்க போய் கடைசியில சேரும், நமஸ்காரம் எங்க போய் கடைசியில முடியும் அப்படிங்கிறத இதுதான் பரியவசான பூமின்னு சொல்றது. அது கடைசியில போய் சேரும் இடம் எதுன்னு கேட்டா அது வந்து ஈஸ்வர செய்வ. அந்த இடம் ஈஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறது சித்தமாயிடுச்சு. இந்த ஸ்லோகம் ஆயிடுச்சு. அவன் வந்து இதுக்கு அடுத்த இது கிளாஸா அடுத்த இதுல வச்சு